சந்தோஷமா உங்களுக்கு இப்ப எங்க ஒரு சந்தோஷம் தான். என்ன என்ன எங்க சந்தோஷம் சிதம்பரம் போய் தான் திரும்பும். எங்க சந்தோஷம் சிதம்பரம் போய் தான் திரும்பும். அப்படி இல்ல என் தந்தையான வார்த்தை மாப்பிள்ளை வேணாம்னு சொல்லிவிட்டு இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை முடிவு பண்ண அப்பா ஒரு பெண்ணாச்சு அப்படி நீங்க வார்த்தையை தட்டாம அப்பா என் இஷ்டத்து பிரகாரம் 55 தேவத்தை அரசருக்கும் நிர்வகி அவங்களுக்கு வரவழைத்து ஏற்பட்டதுல ஆயிரங்காணி நடு மந்தக்கரையில கல்லூரி தூதுமைக்கு நடுமையத்திலே நாட்டி கொடுத்தாரு. 55 தேசத்தரசரும் இங்க வந்து பேசுவது சுயவர்த்த அருகாமல் இருந்தார்கள். நானும் தெய்வமாக அருள் இணைத்து நான் எரியன்ற மாலை அதனால என்னையும் எளியற்ற ரம வந்திருக்கான், பீட்டர் வந்திருக்கான், வந்திருக்கான், தஞ்சாவூர் தக்கரம் வந்திருக்கான், வெளியே வந்திருக்கான், என்ன செய்ய வந்திருக்கேன் பயிர் பார்க்க வந்தாங்க. என்னையும் ஆசை உள்ள மன்னவர் ஏற்ற அப்பா அனுப்பி வச்சிருக்காரான்னு கேட்டேன். அனுப்பி இது காரணம் என்ன கேக்குறியா? காரணம் நீ போட்ட மாலைக்கு காரணம் சொல்லணும். ஆளப்பாரு தெரியுமா?
ஆறு கயிற்றுல விழுந்து தெரியுமா? யார் கயிற்றுல விழுந்தது இதெல்லாம் வர்றதுக்கு அப்படி கேக்குறியா? அப்ப யார் கயிற்றுல விழுந்தது? நான் எரிந்த மாலை. ஆறு கயிற்றுல விழுந்தது உனக்கு கூறு போட்டு எடுத்து கொடுப்பாங்க. என்ன சிங்கிறவன சொல்ற? ஆமா, நீ எரிஞ்ச மாலையானது அங்க வந்து 55 தேச கழுத்துல வியாப பிடிக்கு ஒரு நொண்டிப்பாய கழுத்துல வந்து போச்சு. ஓ, நான் எரிஞ்ச மாலை முடங்கார் கயிற்றுல விழுந்துட்டுதான். அப்படி முடங்கார் கயிற்றுல விழுந்துட்டு என் தொண்டானவர் ஓடி உடைக்கு பார்த்து விட்டு என்ன சிங்கிறவன தெரிவித்தா? ஜனப்பனா கட்சி தெரிவிச்சாரு. ஆசை போவார இப்ப பெரிய பிரமாத ஏடியா வச்சு கீழே வச்சு கல்யாணம் தமாசா நடத்தணும். மாலை போட்டுருக்குன்னு பாரு. அப்பா ஒரு பெரிய தரசன். ஆமா ஆமா, அதான் ஒன்னியும் அந்த நொண்டி பையன் பிடித்து தாய் மரத்துல கட்டி சவுக்கால அடிக்க ஒன்னியா அந்த முடப்பையும் ஐயோ அப்புறம் சவுக்கால அடிக்க மயிர்கண்ணு ரத்தம் தீர்ப்புன்னு ஒரு அடிக்க சொன்னாரு. உன்னை அடிக்கிறதுக்கு என் மனமானது ஓர்மப்படவில்லை. எப்படி என்றால் நான் ஆசையின் போடு உன்னை தூக்கி விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவேன். என் முதுகுல தோல்ல மூத்திரத்து விடுவேன். அது மூத்திரமே என்ன மாட்டேன். நான் எப்படி இருந்தேன் அது ஒரு பச்சைத்தன்மை நினைச்சேன். அதனால எனக்கு தந்தையை கணிச்சாடுமா? என்ன எந்த கணிச்சாடு? அப்பாரை எந்த கணிச்சாடு? எங்க அப்பா என்ன பெற்றெடுத்த கடமை வளர்த்த கடமை ஒன்றுதான். என்னை பாசம் கட்டி அன்பு கட்டி பள்ளி கொடுத்து காலையில மாலையில அழைத்து போய் வந்து வெள்ளி கிணத்துல தங்க கிணத்துல சாத அள்ளி அள்ளி ஊட்டுவல்ல. அதனால எங்க அப்பாவை இடது கண்ணும் ஒண்ணு வலது கண்ணு தடுக்கிறதுனா கண்ணு தேடி மூக்கு தேடி வாய் தேடி இந்த பக்கம் அடி வச்ச இந்த எங்க பட்டத்தை அடி வச்ச புதிய நரம்பு எடுத்து போவோம். அங்க இருக்கா பாரு. அப்பா நிஜமாலுமே சொன்னாரா? ஆமா, உங்க அப்பா மனசுக்கு வேலையோட சொல்லி விட்டு இன்னைக்கு மொபைல் கிளம்புன்னு சொல்லி போட்டு போட்டாரு. அவருக்கு நேரம் என்ன பண்ணிடுவாங்க தாண்டி போயிடுவாங்க. அப்படிங்க அவர் படம் போட்டோம். இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவங்க எவங்க பெரிய நின்னவரா இல்ல ஓட்டு வாங்கினவரா? அவங்க அவர் என் புருஷன். இப்ப சொல்ல கரெக்டா போச்சு. ஒன்ன வேற உங்க அப்பா வேற என்ன வேற பிரிச்சா பாரு. அவன் புருஷன் இல்ல, அவன் பேர் பிரிச்சான். ஆளுக்கு பிரிச்சான். அவன் பேரு ஆள பேரு பிரிச்சான். பிரிச்சான் பிரிச்சு விட்டாங்க. பண்ணி போடுங்கப்பா. பிரிச்சு விட்டான். பிரிச்சு விட்டான். அப்புறம் என்ன பா பிரிச்சுட்டான்னு பாரு. அவன் பிரிச்சான். ஒன்னையும் என்னையும் என் கணவரையும் பிரிச்சு விட்டாருங்கிற. ஆமா ஆமா, எங்க அப்பா பிரிச்சு விட்டான். தனித்தனியா அவரு பிரிச்சா போனாரு. ஒரு பெண்ணுக்கு யாரு முக்கியம்? முதல்ல தாய், ரெண்டாவது அப்பா, மூணாவது தான் புருஷன், அப்புறம் வாச்சாரு. தெரியுமா? நீங்க பேசுறது நல்லாதான் இருக்கு. ஆனா இருந்தாலும் நீங்க அப்படி உங்க வாயா சொல்லக்கூடாது. அவரு இன்னில இருந்து எனக்கு புருஷன் சொல்றதுக்கு அப்படி சொன்னீங்களே, அவர் என்னுடைய பதி. அதேதான் உன் தலை விதியே நம்மளுக்கு அவனை கொடுத்தான். அவன் உன் தலை விதியே அவனை கொடுத்தான். சொல்லி போய் கொடுத்தான். எங்க அப்பா முன்னாடி சொல்லலாமா? இன்னில இருந்து எனக்கு கணவராச்சு. அதான் உன் கணவர். அந்த எல்லாத்துக்கும் கணவர். உனக்கு கத்தாய் நாறு வா. சரி, அவங்க எங்க இருக்காங்க? அவங்க அப்புறமா அவங்க அவன் எங்க இருக்கான்னு கிடைக்காம அவங்கன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். பவுரி எரிஞ்சுட்டு இருக்கு. அப்படியே இப்ப எரிஞ்ச போதே ஆமா, நான் சந்தோஷப்படுறது நீ ஏன் சந்தோஷப்படுற? நீ எப்படி சந்தோஷப்படுவ? நம்ம பெத்து வளர்த்தமே, கூட்டிகிட்டு வந்து இப்ப 20 வருஷமா இருந்துட்டோமே, அப்படி என் மனசு விரியுது. போ பாக்க. அவர் இந்த பாய் சரியில்லை. பிள்ளைக்கு போட்ட படுக்கிற பாயம் இதெல்லாம் அவங்க படுத்துக்கிற மாதிரி அது போனா போகுது. ஆமா, என்னுடைய மன்னவரை பார்த்தா எப்படி இருக்கு? உங்களுக்கு பேச மனம் வருமா? பேசலாமா? ஒரு முகத்தை பாருங்க. அவன் ராசாவா ராசா இஸ்வெட் ராசா பாரு.
இந்த மலைக்கு இந்த பக்கம் இந்த மலைக்கு அரை மணிக்கெல்லாம் வர முடியாது. அரை மணிலாம் எது மணியா போச்சு. இந்த நொண்டி போய் ஒன்னையும் அழிச்சுக்கிட்டு யார் ஒருத்தர் தாய் தப்ப பேச்ச கேட்காத போராடுவோ பள்ளிக்கூடத்தை காலேஜ் படிக்குதும்மா, அங்க இங்க பெரம்பலூர் படிக்குது, சேலத்துல படிக்குதும்மா. அது எங்கெங்கே போயிடும். தாய் தப்ப பேச்ச கேட்காத அவ இஷ்டத்துக்கு போறாளோ இந்த மாதிரிதான் அவ இனிமேல் மூக்கு கெடுதுன்னு எங்க அரமனை வித்தியாசம் அப்படின்னா வரக்கூடாது. பேச்சை கேட்டு இந்த மரத்தடியில படுத்துங்க பாரு நோய் நோக்கு பிசாசு கண்ணு இப்படி நீட்டு நீட்டா கண்ணு உண்ட உண்டையா கண்ணு முட்டை மருந்துதா இருக்குதா அப்பா அப்படி பார்த்தா அங்கார கோத்து இருக்குதா நான் பார்த்துட்டே பயந்துட்டேன். ஆமா யாருதா அட என் குச்சாரி ஏன்டா இதெல்லாம்
தூரத்துல கொள்ள இருக்கு பாரு அவன் கண்ணை போட்டிருப்பான் இவன் போறவன் செடி பிடி போவான் இவன் வந்து 10 பேர் உட்காரும் போது அது ஏங்க சரியான பெசாச்சு இருக்கிறா என் காட்டுல அப்படி இல்ல பெசாச்சு இல்ல மாலை வலிக்கு முடிஞ்சா வேற கொள்ளைக்காரன்